தமிழ்நாட்டில் வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்கோம். அதை ஒரு நடிகர்கிட்ட, ஒரு பொய்யர்கிட்ட, ஒரு மூளை செலவை செய்யக்கூடியவர்கிட்ட, ஒரு உண்மையற்ற மனிதன்கிட்ட இதை கொண்டு போய் கொடுத்தா என்னது? இதை திமுக அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலை காசாக்காம இந்த நாட்டுக்காக நாம தியாகம் பண்ணணும்னு தான் அரசியலுக்கு வர்றாங்க. அந்த வெறுப்பு தான் அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நடிகரை கொண்டு ஒரு தவறான மனிதரை அரசியலுக்கு தமிழ்நாடு அழைச்சிட்டு வருது. அது எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல. அதனால அது ஆபத்தான போக்கு. அது நல்லதும் கிடையாது, நாட்டிற்கு நல்லதும் கிடையாது. அவர்களை நம்பி போகிறவர்கள் சரியான வேலை கிடைக்காமல், சரியான கல்வி அறிவு இல்லாமல், சரியான நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல் தான் வீட்டை தான் ஏமாத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த நாட்டையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவங்க தான் விஜய் பின்னாடி நிறைய போறாங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட பார்வை.